கருத்து சொல்றது வேற, ஆபாசமா பேசுறதுங்கிறது வேற. நீங்க வந்து ஒருத்தருடைய சுய அடையாளத்தை வைத்துக்கொண்டு அவருடைய மதத்தை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு பிளவாத அரசியலை வந்து அன்றைக்கு இதே பாஜக முன்னெடுத்துச்சு. எங்க தலைவர் சினிமாவில் நடிக்கும் போது ஒரு படத்திற்கு வர பிரச்சனையின் போது இந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இன்னைக்கு அதே அரசியல திமுகவுடைய ஆபாச பேச்சாளர் முன்னெடுக்கிறாரு. அப்ப உங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? மதவாத பிளவாத அரசியலை வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம களத்துக்கே வரோம். நீங்க வந்து மதசார்பின்மை பேசுறேன்னு சொல்றீங்க, எல்லாரும் சமம்னு சொல்றீங்க, இந்த சுயமரியாதை இயக்கம்னு வர நீங்க பேசிக்கிறீங்க. அவர் பேசக்கூடிய அந்த ஆபாச பேச்சுகளை திமுக அவங்க குடும்பத்தில் இருக்கிற பசங்களை காட்ட முடியுமா? அவங்க குடும்பத்தில் இருக்கிற பசங்களுடைய பெண்களுக்கோ இல்ல இளைஞர்களுக்கோ இல்ல பெண் குழந்தைகளுக்கோ அவரை பேசக்கூடியதை எடுத்து காட்ட முடியுமா? முதலமைச்சர் ஐயா அவர்கள் அவர் குடும்பத்தோட உட்காந்து அவர் பேசுறதை வந்து பார்க்க முடியுமா டிவியில? சொல்லுங்க. குடும்பத்துல உட்கார்ந்து பார்க்க முடியும். அப்படி ஒரு விஷயத்தை பேசுறாரு. அதுலயும் வந்து குறிப்பிட்டு ஆபாசமா பேசுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அந்த பேரை முழுசா சொன்னா ஓட்டு கிடைக்காது அப்படின்னா அப்ப என்ன? நீங்க கிறிஸ்தவ பெருமக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்ப கிறிஸ்தவ பெருமக்கள் பேரை சொன்னா அவங்களுக்கு ஓட்டு கிடைக்காதா? இல்ல என்ன நீங்க சொல்ல வரீங்க அதன் மூலமாக? அப்ப நீங்க எப்படி வந்து இஃப்தார் நோன்பி எங்க தலைவர் வந்து கண்டக்ட் பண்ணாருன்னா உடனே இஸ்லாமிய பெருமக்களை வந்து அவமானியாதையா ஒரு இழிவா அவதூறா பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவருடைய பேர்ல வந்து ஜோசப் அப்படின்றது இருக்கிறதுனால அதை சொன்னா ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பெருமக்களையும் நீங்க இழிவா பேசிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் வந்து கட்சி வெட்டி கட்டினா வந்து நீங்க பொட்டு வைக்காதீங்க, அப்ப யாரு சங்கின்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூத்த தலைவர் பேசுறாரு. அப்ப எப்படி நீங்க வந்து எல்லா மதத்தையுமே, மத நல்லிணக்கம் தானே இந்தியாவுடைய அடித்தளமாக இருக்கு, அதுதானே மதச்சார்பின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதை எதையுமே நீங்க ஃபாலோ பண்ணாம எல்லா மதத்தினரையும் இழிவா பேசி நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப நீங்க வாக்குக்காக யாரை வேணாலும் எப்படி வேணாலும் சித்தரிக்கக்கூடிய வகையில் நீங்க வேலை செய்வீங்களா? அதனால சொல்ற இதே வேலையை வந்து உங்க ஓனர் அங்க வடநாட்டில் செய்யறதுனாலதான் இன்றைக்கும் அவர்கள் வந்து பொழைப்பு நடத்தி கொண்டிருக்கார்கள். அதான் நீங்க இங்க செய்யறீங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் உங்க மறைமுக ஓனர்னு சொல்றோம். எல்லா